வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று தலைவர்கள் அப்படி என்று உருவாக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்றால், இதற்கு முன்பு உள்ள தலைவர்களின் நல்லொழுக்கங்கள், அவர்களது திறமைகள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படியெல்லாம் பின்பற்றினார்கள், யாரையெல்லாம் பின்பற்றினார்கள் என்பதை முதலில் நாம் படிக்க வேண்டும். அதன் பிறகு இப்பொழுது நாம் தலைவராக அடுத்து முடிவெடுக்க வேண்டும் என்றால், அந்த தலைவர்களில் மிகவும் சாணக்கியத்தனமான செயல்களில் ஏதாவது ஒன்று நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இவருக்கும் ஒரு உந்து சக்தியாக ஒருத்தர் செயல்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்த மற்ற தலைவர்களையும் அவர் உற்று நோக்கி அவரிடம் இருந்து சில அறிவுகளை பெற்று தந்திருக்கிறார். இவர் முக்கியமான அறிவியல் துறையை சார்ந்த ஒருவராக இன்று சாதித்திருக்கிறார் என்றால் அவரது தனித்திறமையே. ஆனால் இவரும் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார். குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார். இவரது வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் யார் என்பது இப்பொழுது நான் சொன்ன சில வரிகளிலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும். அவுல் பக்கீர் ஜெய்னுலாதீன் அப்துல் கலாம், இன்றைக்கு APJ அப்துல் கலாம் என்று அன்போடு அழைக்கப்படும் இவரை பற்றி தான் நமது வரலாற்றில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவரது அறிவியல் விஞ்ஞானம் எங்கு பிறந்தது, எங்கு வளர்ந்தது, எங்கெல்லாம் விண்ணில் பாய்ந்தது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். அவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம், இவரை எல்லோரும் அன்புடன் APJ அப்துல் கலாம் என்று குறிப்பிடப்படுகின்ற இவர் ஓர் இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியுமாவார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியிலும் இயற்பியல், சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். இவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும், அதாவது DRDO இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும், அதாவது ISRO ஏறத்தாழ 40 ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் பங்களிப்பால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். 1998ஆம் ஆண்டில் நடந்த போக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்ப மற்றும் அரசியல் ரீதியாக இவர் முக்கிய பங்காற்றினார். 2002ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் லட்சுமி சாகலை தோற்கடித்து இவர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் மக்கள் சனாதிபதி என்று பரவலாகவும் குறிப்பிடப்பட்டார். பிற்கால வாழ்வில் இவர் கல்வி, எழுத்து மற்றும் பொது சேவைக்கு திரும்பினார். பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வருகை பேராசிரியராக பணியாற்றினார். இவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். கலாம் தனது இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை முன்மொழிந்துள்ளார். கலாம் தனது ஊக்குவிக்கும் முறையிலான பேச்சுகளுக்காகவும் இந்திய மாணவர் சமூகத்துடன் நடத்திய கலந்துரையாடல்களுக்காகவும் பெரிதும் அறியப்படுகிறார். இவர் 2011ஆம் ஆண்டில் தேச இளைஞர்களுக்காக இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதை மைய கருவாக கொண்டு நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தையும் ஆரம்பித்தார். APJ அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையும் வரலாறும். இவரது வாழ்க்கையில் எங்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விதை. இது ராமேஸ்வரத்தில் 5வது குழந்தையாக பிறந்து இன்று உலக அறிவியலில் சாணக்கியத்தனம் செய்திருக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக வளர்ந்திருக்கிறது என்றால், அவரது வாழ்க்கை பயணம் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று விண்வெளியில் அவரது பயணம் எப்படியெல்லாம் தொடர ஒரு அறிவு வேலை செய்திருக்கிறது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள், எப்படியெல்லாம் இவர் வளர்ந்து வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். இவரது தொடக்க வாழ்க்கையில், அதாவது கலாம் அவர்களின் கல்வி 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாளில் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு படகுக்கு சொந்தக்காரரும்
மரைக்காயருமான ஜைனுலாபுதீன் மற்றும் இல்லத்தரசி ஆசியம்மா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவரது தந்தை ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி இடையே மக்களை படகில் அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இவருக்கு 4 சகோதரர்கள் மற்றும் 1 சகோதரி இருந்தனர். இவரது மூதாதையர்கள் வணிகர்கள் மற்றும் நில உரிமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். 1914 பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு இவர்களது படகோட்டும் தொழில் பாதிப்படைந்தது. கலாம் பிறந்த நேரத்தில் குடும்பம் வறுமையில் வாடியது. இதனால் சிறுவனாக இருந்தபோது இவர் குடும்பத்தின் துயரை போக்க செய்தித்தாள்களை விற்க வேண்டியிருந்தது. தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மாணவராக இருந்தார். ஆனால் கல்வி கற்க வேண்டும் என்ற விருப்பமுள்ள ஒரு கடினமுள்ள உழைப்பாளியாக விவரிக்கப்பட்டார். இவர் தனது படிப்பில் குறிப்பாக கணிதம் கற்பதில் நேரத்தை செலவிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வியை முடித்த கலாம் 1954 ஆண்டு திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் பட்டமும் பெற்றிருக்கிறார். கலாம் அவர்கள் 1955 சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியல் படிக்க சென்றார். இவர் ஒரு மூத்த வகுப்பு திட்டத்தில் பணிபுரிந்த போது இவரது பங்களிப்பில் அதிருப்தி அடைந்த கல்லூரியின் தலைவர் அடுத்த 3 நாட்களுக்குள் திட்டத்தை முடிக்காவிட்டால் இவரது உதவித்தொகையை ரத்து செய்வதாக அச்சுறுத்தினார். இந்த காலக்கெடுவிற்குள் இதனை முடித்த கலாம் கல்லூரி தலைவரின் நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். அங்கு அவர் முதுகலை பட்டம் பெற்றார். இவர் இந்திய வான்படையில் விமானியாவதற்கான தகுதிச் சுற்றில் நூல்நிலையில் வாய்ப்பை தவறவிட்டதனால் போர் விமானியாக வேண்டும் என்ற இவரது கனவு நிறைவேறாமல் போனது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு விமானத்தின் அறிவியல் பணிப்பிரிவில் சேர்கிறார். இவரது பணி எவ்வளவு சிறப்புமிக்க அறிவு ஆற்றலை அங்கு கொடுத்திருக்கிறது. இவருக்கு முன்பே தெரிந்திருக்கிறது நாம் ஒரு விஞ்ஞானியாகத்தான் திகழ வேண்டும் என்று. அந்த விஞ்ஞானி இன்றும் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துளிகூட இல்லை. ஆனால் அவரது அறிவை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவருக்கு உதித்தெழுந்தது. அதுதான் இன்று வானோங்கி நிற்கிறது. அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இவரது அறிவியல் பணித்துறை சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் 1960 ஆண்டு பட்டப்படிப்பை முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் அதாவது DRDO வானூர்தி அபிவிருத்தி பிரிவில் அறிவியலாளராக சேர்ந்தார். இவர் ஒரு சிறிய காற்று மெத்தை உந்தை வடிவமைப்பதன் மூலம் தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் இவரின் பணி மீது தொடர்ந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். இதன் காரணமாக இவர் விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழுவில் அதாவது INCOSPAR இந்த அமைப்பில் சேர்ந்தார். அங்கு புகழ்பெற்ற விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயின் கீழ் பணிபுரிந்தார். இவர் பின்னர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் அதாவது ISRO தும்பா ஏவுதளத்தின் முதல் இயக்குநராக மூர்த்தியால் பணியமர்த்தப்பட்டார். 1969 ஆண்டில் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதாவது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவூர்தி அதாவது SLV-3 திட்ட இயக்குநராக இருந்தார். இந்த ஏவூர்தி வெற்றிகரமாக ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை ஜூலை 1980 ஆண்டில் பூமிக்கு அருகிலிருந்து சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. 1965 ஆண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் ஒரு புதிய ஏவூர்தி வடிவமைக்கும் திட்டத்தை கலாம் தொடங்கினார். 1969 ஆண்டில் திட்டத்தை விரிவுபடுத்த அரசாங்கத்திடம் ஒப்புதலை பெற்றார். சுமார் 1963 1964 ஆண்டிற்குள் இவர் நாசாவின் வர்ஜீனியாவில் லாங்லி ஆராய்ச்சி மையம், மேரிலாந்து கிரீன் பெல்ட்டில் உள்ள கோடார்ட் விண்வெளி மையம் மற்றும் வாலோபசு வானூர்தி மையம் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார். 1970 1990 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் கலாம் முனைய துணைக்கோள் ஏவுகலம் மற்றும் SLV-3 திட்டங்களுக்கான முயற்சி மேற்கொண்டார். 2 திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன. கலாம் அணு ஆயுத வடிவமைப்பில் பங்கேற்காத போதிலும் நாட்டின் முதல் அணு ஆயுத சோதனையான சிரிக்கும் புத்தர் திட்டத்தை காண்பதற்காக ராஜா ராமண்ணாவால் அழைக்கப்பட்டார். 1970களில் கலாம் வெற்றிகரமான ஏவூர்தி திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து ஏவுகணை உற்பத்திக்காக டெவில் செயல் திட்டம் அதாவது ப்ராஜெக்ட் டெவில் மற்றும்
வாலியன்ட் செயல் திட்டம், ஆங்கிலத்தில் ப்ராஜெக்ட் வாலியன்ட் என்ற 2 திட்டங்களை இயக்கினார். மத்திய அமைச்சரவை ஆதரிக்காத போதிலும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தனது சிறப்பு நிதியின் கீழ் கலாமின் விண்வெளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கினார். நமது இந்தியாவிற்கு 11வது குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிடைத்தது மிகவும் பெருமையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆம், இவரது குடியரசு தலைமையில் எப்படியெல்லாம் இந்தியாவை சில வழிநடத்துதல் இருக்க வேண்டும் என்று அவர் சில புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 20 வயது இளைஞர்களும் 20 வயது இளைஞிகளும் இவர்கள்தான் இன்றைய வல்லரசுக்கு முக்கியமானவர்கள் என்று அவர் அன்று கணித்தார். அதுதான் 2020 வல்லரசாக வேண்டும் என்ற நோக்கம் அவருக்குள் இருந்தது. ஆனால் இவர் குடியரசுத் தலைவராக இருந்து என்னென்ன விதைகளை மாணவர்களுக்கு விதைத்திருக்கிறார், இவரது வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்தது என்ற பெருமையை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் பதவியில், அதாவது ஜூன் 10ஆம் தேதி 2002 அன்று ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கலாமை குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அன்று இவர் 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் 9,22,884 வாக்குகள் பெற்று, அதாவது 1,07,366 வாக்குகளை பெற்ற லட்சுமி சாகலை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இவர் 25 ஜூலை மாதம் 2002 முதல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி, அதாவது 2007ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக KR நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார். இவர் ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று குடியரசுத் தலைவராகவும் பொறுப்பேற்றார். அன்று முக்கியமான ஒரு நாள். கலாம் அவர்கள் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். இவர் ஆதாயம் தரும் பதவி மசோதாவை கையெழுத்திடுவதே தனது பதவி காலத்தில் எடுத்த கடினமான முடிவு என்று கூறுகிறார். இந்திய அரசியலமைப்பின் 72வது சட்டத்தின் கீழ் மன்னிப்பு வழங்கல், இறப்பு தண்டனை வழங்கல் மற்றும் நிறுத்தல் ஆகியவற்றை செயல்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அன்றே கலாம் தனது பதவி காலத்தில் தன்னிடம் வந்த 21 கருணை மனுக்களில் ஒன்றை மட்டுமே நிராகரித்தார். மற்ற மனுக்களின் மீது முடிவெடுக்காமல் இருந்தார். செப்டம்பர் 2003ஆம் ஆண்டில் நாட்டின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் பொது உரிமையியல் சட்டம் தேவை என்று கலாம் தெரிவித்திருக்கிறார். 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2007ஆம் ஆண்டு அந்த தேதியில் தனது பதவிக்காலத்தின் இறுதியில் 2007 குடியரசுத் தலைவர் தேர்தலில் தனது வெற்றி நிச்சயமாக இருந்தால் 2வது முறையாகவும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க தனது சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார். எனினும் 2 நாட்கள் கழித்து மறுபடியும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறார் கலாம் அவர்கள். இவருக்கு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா, முலாயம் சிங் யாதவ் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய சில தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவு இல்லாததால் இந்த முடிவை எடுக்க நேர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 2012ஆம் ஆண்டில், அதாவது 12வது குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலின் பதவிக்காலம் முடிவுறும் நிலையில் ஏப்ரலில் ஊடக அறிக்கைகள் 2வது முறையாக கலாம் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படலாம் என்று கூறியிருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கட்சிகளும் ஆதரித்தால் இதை ஏற்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு முலாயம் சிங் யாதவ் தனது ஆதரவில் பின்வாங்கியிருக்கிறாராம். மற்றும் கட்சியான காங்கிரஸ் கலாமின் பெயருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2012 அன்று கலாம் 2012 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடவும் மறுத்திருக்கிறார். பிற்கால வாழ்க்கை. இவரது பயணத்தில், அதாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருந்த காலகட்டங்களிலிருந்து அந்த அரசியல் பின்னணியின் நோக்கில் இவர் வெளிவந்த காரணம் என்ன என்பது, பிற்கால வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் என்ன, இளைஞர்களுக்காக எப்படியெல்லாம் இவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். இவ்வளவும் நடந்தேறியும் இவரது பிற்கால வாழ்க்கையில் குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு கலாம் இந்திய அறிவியல் நிறுவனம், இந்திய மேலாண்மை கழகம் சில்லாங், இந்திய மேலாண்மை கழகம் அகமதாபாத் மற்றும் இந்திய மேலாண்மை கழகம் இந்தூர் ஆகியவற்றில் வருகை பேராசிரியராக இருந்தார். இவர் திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தராகவும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் பேராசிரியராகவும், பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் சிறப்பு பேராசிரியராகவும் பணியாற்றினார். 2011ஆம் ஆண்டில்
கலாம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நிறுவுவதற்கு ஆதரவளித்தார். இவரை அணுசக்திக்கு ஆதரவான விஞ்ஞானியாக கண்டதாலும் ஆலையின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து இவர் அளித்த உறுதிமொழிகளால் ஈர்க்கப்பட்டதாலும் இவரது எதிர்பார்ப்பாளர்கள் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மே மாதம் 2012ஆம் ஆண்டில் ஊழலை தோற்கடிப்பதை மைய கருப்பொருளாக கொண்டு நான் என்ன கொடுக்க முடியும் இயக்கம் என்ற திட்டத்தை கலாம் இந்திய இளைஞர்களுக்காகவும் தொடங்கினார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, அவருக்கென்று ஒரு கோட்பாடுகள். ஆனால் இவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. ஆனால் மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஒரு நோக்கமாக இருந்தது. அதுதான் அவரது கோட்பாடுகள் கூட. அந்த கோட்பாடுகளில் இயற்கையை எந்தளவு நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், இயற்கை நமக்கு எப்படியெல்லாம் ஒரு நண்பனாக செயல்படும், இயற்கை தான் நம் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை அவர் மாணவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இன்று பல காடுகள் உருவாகுவதற்கும் இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். ஆமாம், அவர்தான் விதைப்பந்துகள் மூலமாக பல லட்சம் கோடி மரங்களை வளர்ப்பதற்கு மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருந்திருக்கிறார். அதற்கு இன்று வரலாற்றில் ஒரு சின்ன விஷயங்கள் கூட அது பின்பற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆம், அது என்ன அவரது வித்திட்ட விதைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். 5 உடன்பிறப்புகளில் இளையவரான கலாமிற்கு ஒரு மூத்த சகோதரி மற்றும் 3 மூத்த சகோதரர்கள் இருந்தனர். இவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனது மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்பில் இருந்திருக்கிறார். இவரது பழைய உறவுகளுக்கு சிறிய தொகை அனுப்பியும் வந்திருக்கிறார். இவர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கலாம் தனது நேர்மை மற்றும் எளிமையான வாழ்க்கை முறைக்காக அறியப்படுகிறார் அல்லவா. இவர் ஒருபோதும் தொலைக்காட்சி வைத்திருக்கவில்லை. காலை 6:30 மணி அல்லது 7 மணிக்கு எழும் பழக்கம் கொண்டிருந்திருக்கிறார். இவருடைய தனிப்பட்ட உடைமைகளில் புத்தகங்கள், ஒரு வீணை, சில ஆடை பொருட்கள் மற்றும் மடிக்கணினி ஆகியவை மட்டுமே இவருக்கு அடங்கும். கலாமின் வாழ்க்கையில் சமயமும் ஆன்மீகமும் முக்கியமானதாக இருந்தது. ஒரு இஸ்லாமியராக தினசரி தொழுகை மற்றும் ரமலான் நோன்பு ஆகியவற்றை பின்பற்றினார். இவரது தந்தை அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் உள்ள பள்ளி வாசலில் தலைவராகவும் இருந்தார். இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். இவரது தந்தை கலாமிற்கு மற்ற சமயங்களின் மீது மரியாதை செலுத்தவும் கற்றுக் கொடுத்தார். அதுதான் முக்கியம். இவரது தந்தை கலாமிற்கு மற்ற சமயங்களின் மீது மரியாதை செலுத்தவும் கற்றுக் கொடுத்தார். அதுதான் மிகவும் முக்கியம். இவரது தந்தை தினமும் மாலை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தலைமை பூசாரியாக லட்சுமண சாசுத்திரியுடன் உரையாடுவதை வழக்கமாகவும் கொண்டிருந்திருக்கிறார். இத்தகைய ஆரம்பகால வெளிப்பாடு இந்தியாவின் பல பிரச்சனைகளுக்கான பதில்கள், நாட்டின் மத, சமூக மற்றும் அரசியல் தலைவர்களிடையே உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பில் உள்ளது என்பதை கலாமை நம்ப வைத்தது. பிற மதங்களுக்கு மரியாதை என்பது இஸ்லாமியத்தின் முக்கிய அடித்தளங்களில் ஒன்றாகும் என்று கலாம் நம்பியதால் இவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். பெரிய மனிதர்களுக்கு மதம் என்பது நண்பர்களை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும். சிறியவர்கள் மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி சண்டையிடுகிறார்கள். இந்தியாவில் உள்ள பல்வேறு குழுக்களிடையே கலாமின் பரவலான பிரபலத்தின் காரணம் இவரது பாரம்பரியத்தின் மீதான அன்பு, இந்தியாவின் பல ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபுகளின் கூறுகளை பாராட்டுவதில் இவர் உருவகப்படுத்திய ஒத்திசைவு ஆகியனவாகும். குரான் மற்றும் இஸ்லாமிய நடைமுறைகள் மீதான நம்பிக்கையுடன் கலாம் இந்து மரபுகளை நன்கு அறிந்திருந்தார். சமஸ்கிருதம் அறிந்திருந்த இவர் பகவத்கீதை படித்திருக்கிறார். இவர் சைவ உணவு உண்டிருக்கிறார். கலாம் ஒவ்வொரு நாளும் தமிழ் கவிதைகள் எழுதுவதிலும், வீணை வாசிப்பதிலும், கர்நாடக பக்தி இசை கேட்பதிலும் மகிழ்ந்திருக்கிறார். வளமான ஆன்மீக மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவை உருவாக்க உதவும் ஆன்மீக தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று கலாம் அவர்கள் விரும்பினார். சுவாமி நாராயண் சம்பிரதாய குருவான பிரமுக் சுவாமியை இவர் தனது ஆன்மீக ஆசிரியராகவும் குருவாகவும் ஏற்றுக்கொண்டதுதான் பெருமை. ஆவுல் பக்கீர் ஜீனுலாபுதீன் அப்துல் கலாம், இவரது எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களின் உருவில் கூட 2020 எவ்வளவு முக்கியமான ஒரு ஆண்டாக அங்கு பார்க்கப்பட்டது. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த 2020 நாடு வல்லரசாக வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தை, உயரிய கருத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றளவும் வல்லரசு ஆக வேண்டும் என்ற எண்ணம்
மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேண்டும் என்பதே இதன் கோட்பாடுகளும் உண்மையும் கூட. ஆனால் இன்று வல்லரசுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அப்படி உண்மையிலேயே நாம் வல்லரசு ஆகும் நாடாக நாம் முன்னிற்க வேண்டும் என்றால் இவரது புத்தகங்களில் சில குறிப்பிட்ட வரிகள் இருக்கிறது. அந்த வரிகளை படித்தால் நாமும் வல்லரசு ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவோம். இதுதான் உண்மை. இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இவரது எழுத்துக்கள். கலாம் அவர்கள் தனது இந்தியா 2020 புத்தகத்தில் 2020க்குள் இந்தியாவை அறிவு வல்லரசாகவும் வளர்ந்த தேசமாகவும் மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை வலுவாக ஆதரித்தார். எதிர்கால வல்லரசாக இந்தியாவின் இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக அணு ஆயுத ஆராய்ச்சியை பற்றி கூறினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வளர்ச்சிகளில் கலாம் தீவிர ஆர்வம் காட்டினார். 1999ஆம் ஆண்டு அறிவியல் ஆலோசகர் பதவியில் இருந்து விலகிய பிறகு 2 ஆண்டுகளில் 1 லட்சம் மாணவர்களுடன் உரையாடுவதை கலாம் இலக்காக கொண்டார். இளைஞர்களுடன், குறிப்பாக உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் இவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். மேலும் அவர்களின் கற்பனையை தூண்டிவிடவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக வேலை செய்ய அவர்களை தயார்படுத்தவும் விரும்புவதாகவும் கூறினார். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் இதயத்தில் மறைந்திருக்கும் நெருப்பை பயன்படுத்தி வெற்றியின் மூலம் வானத்தை ஒளிரச் செய்ய வேண்டும் என்பது இவரது கனவாகவும் இருந்தது. இவர் தனது சொந்த ஆன்மீக பயணத்தை தனது இறுதி புத்தகமான ஆழ்நிலை பிரமுக் சுவாமிஜியுடன் எனது ஆன்மீக அனுபவங்கள் என்ற தலைப்பில் வெளியிட்டார். இவர் எழுதிய புத்தகங்களின் மொழிபெயர்ப்பு பதிப்புகளுக்கு தென்கொரியாவில் கணிசமான வரவேற்பும் இருந்திருக்கிறது. கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் சில பட்டியல்கள் பின்வருமாறு: திரவ இயக்கவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள், அதாவது 1988 எழுதிய புத்தகம் அது. அக்னி சிறகுகள் 1999ஆம் ஆண்டில் எழுதியது. இந்தியா 2020 புதிய 1000 ஆண்டு காலத்திற்காக ஒரு பார்வை, அதாவது 1998 எழுதப்பட்டது. பற்ற வைக்கப்பட்ட மனங்கள், இந்தியாவிற்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்துதல், இது 2002 வெளிச்ச தீப்பொறிகள் 2004 திட்டம் இந்தியா 2005 எனது வானின் ஞானச்சுடர்கள் 2006 ஊக்கப்படுத்தும் யோசனைகள் 2007 திருப்பு முனைகள் சவால்களை கடந்து ஒரு பயணம், இது 2012 எழுதப்பட்டிருக்கிறது. ஆழ்நிலை, அதாவது பிரமுக் சுவாமிஜியுடன் எனது ஆன்மீக அனுபவங்கள் என்பதும் இந்த புத்தகங்களில் அடங்கும். நம் வாழ்நாளிலேயே ஒரு அன்பு தலைவரையும் ஒரு அறிவியல் விஞ்ஞானியையும் பார்த்திருக்கிறோம் என்ற ஒரு பெருமை, உன்னதமான ஒரு குடியரசுத் தலைவரையும் நாம் பார்த்திருக்கிறோம் என்பதில் மிகவும் பெருமையாக இருக்கிறது. இவருக்கு கிடைத்த விருதுகளும் கௌரவ பட்டங்களும் உண்மையிலேயே பாரத ரத்னா விருதுக்கு பெருமைதான். ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒருவருக்கு இந்த பாரத ரத்னா விருது செல்கிறதே என்பது. ஆனால் இன்னும் இவருக்கு கிடைத்த பல்வேறு விருதுகள், அப்படி என்னென்ன கௌரவங்கள் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஏறத்தாழ 40 பல்கலைக்கழகங்களிடமிருந்து முனைவர் பட்டம் பெற்றார். இவருக்கு இந்திய அரசாங்கம் 1981 பத்மபூஷன் மற்றும் 1990 பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது. 1997ஆம் ஆண்டில் இந்தியாவில் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2002 இவருக்கு ஊவர் பதக்கம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இவரது பிறந்த நாளான அக்டோபர் 15 இளைஞர் மறுமலர்ச்சி நாளாகவும் மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை நிறுவியது. 2015ஆம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று அறிவியல் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் சாதனை படைத்த மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு ஒரு விருதும் வழங்கப்படும் என்று அறிவித்தது அரசு. ஐக்கிய நாடுகள் அவையில் கலாமின் 79வது பிறந்தநாள் உலக மாணவர் தினமாகவும் அறிவிக்கப்பட்டது அன்று. நாசாவின் ஆராய்ச்சியாளர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தின், அதாவது ISS வடிகட்டிகளில் இருந்து கண்டுபிடித்த ஒரு புதிய பாக்டீரியாவிற்கு கலாமின் பெயரிடப்பட்டுள்ளது. பல கல்வி மற்றும் அறிவியல் நிறுவனங்கள் மற்றும் பிற இடங்கள் கலாமின் மறைவுக்கு பிறகு இவரது நினைவாகவே பெயர்கள் இடப்பட்டன. அபுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பை பேசுவதற்காக மேடை ஏறுகிறார். சற்று தடுமாறி கீழே வருகிறார். ஆனால் மற்ற மேடையில் இருந்தவர்களுக்கும் அங்கே
காட்சியை கண்ட அனைவருக்கும் அங்கு ஒரு மனதில் காயம் ஏற்பட்டது போல் தோன்றியிருக்கிறது. ஆனால் அந்த தடுமாற்றம் அவரது வயதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயத்தை அவர் அங்கு நடந்தேறிய ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு வழியாக அவரை அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கிறது. அந்த மேடைக்கு செல்கிறார். இளைஞர்கள் அத்துணை பேரும் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை செவி கொடுத்து கேட்கிறார்கள். ஆனால் அதுதான் இறுதியாக அவர் பேசிய ஒரு உரையாக அங்கு பார்க்கப்படுகிறது. ஜூலை 27, 2015 இந்த நாட்கள் மிகவும் நமக்கு ஒரு துயரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜூலை 27 இம்மண்ணை விட்டு விண்ணுலகுக்கு செல்கிறார். ஆனால் அவர் விண்ணுலகுக்கு சென்று இன்று வரை நமக்கு செயற்கைக்கோளாய் செயல்பட்டு இன்று அறிவியல் அத்துணையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமை. இவரது இறப்பு பற்றிய சில தகவல்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். ஜூலை மாதம் 27 அதாவது 2015 அன்று கலாம் ஷில்லாங்கில் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு விரிவுரையை வழங்குவதற்காக சென்றார். அங்கு படிக்கட்டுகளில் ஏறும்போது தடுமாறிய அவர் சிறிது ஓய்வுக்கு பிறகு விரிவுரையை தொடங்கினார். சுமார் 6:35 மணியளவில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்தார். ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் ஏறத்தாழ 7:45 மணியளவில் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். இவரது மரணத்தை தொடர்ந்து கலாமின் உடல் இந்திய வான்படையின் உலங்கு வானூர்தியில் ஷில்லாங்கில் இருந்து குவாஹத்திக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து ஜூலை மாதம் அதாவது 28 அன்று காலை வான்படை C-130 வானூர்தி மூலம் புதுதில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முப்படை தளபதிகள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் இவரது உடல் இந்திய தேசிய கொடியால் போர்த்தப்பட்டு ஒரு துப்பாக்கி வண்டியில் வைக்கப்பட்டு ராஜாசி சாலையில் இருந்து அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பொதுமக்கள் மற்றும் ஏராளமானோர் இவருக்கு அஞ்சலி செலுத்த முன் நின்றனர். ஜூலை மாதம் அதாவது 29 அன்று காலை கலாமின் உடல் பாலம் விமானத்தளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து மதுரை வானூர்தி நிலையம் வந்தடைந்தது. கலாமின் உடல் உலங்கு வானூர்தி மூலம் மண்டபம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்கிருந்து இந்திய தரைப்படை ஊர்தியில் இவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இவரது உடல் உள்ளூர் பேருந்து நிலையத்தின் முன்புறம் திறந்த வெளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இரவு 8 மணி வரை வைக்கப்பட்டது. ஜூலை மாதம் அதாவது 30 அன்று இவரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் ராமேஸ்வரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்திய பிரதமர், தமிழக ஆளுநர் மற்றும் கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேச மாநில முதல்வர்கள் உட்பட பல லட்சம் பேர் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டனர். கலாமின் மரணத்திற்கு நாடு முழுவதிலும் சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசு 7 நாள் துக்க காலத்தை அறிவித்தது. உலகின் பல தலைவர்கள், தலாய் லாமா மற்றும் ஐக்கிய நாடுகள் தலைவர் பான் கி மூன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் நகரத்தில் கலாமின் நினைவாக ஒரு நினைவகம் கட்டப்பட்டது. இது ஜூலை மாதம் அதாவது 2017 பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. கலாம் பின்பற்றிய ஏவூர்திகள் மற்றும் ஏவுகணைகளின் பிரதிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அங்கு இவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூற்றுக்கணக்கான உருவப்படங்கள் மற்றும் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நுழைவாயிலில் கலாம் வீணை வாசிப்பதை காட்டும் ஒரு சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. நம் இந்தியாவிற்கு கிடைத்த குடியரசுத் தலைவர்களில் சிறந்த தலைவராக விளங்கியிருக்கிறார். ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகவும் திகழ்ந்திருக்கிறார். சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் இன்று நாம் ஒவ்வொரு புத்தகங்களிலும் படித்து கொண்டிருக்கிறோம் அவரது வரிகளை. இவர் புத்தகத்தில் எழுதக்கூடிய ஒவ்வொன்றும் இளைஞர்களால் தான் இன்று இந்தியா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு எழுத்துக்களிலும் அவர் பொறித்துள்ளார். ஆம், அது எழுத்துக்கும் வடிவத்துக்கும் வேணால் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் உணர்வு என்னவோ இளைஞர்களால் தான் இந்த 2020 நாடு வல்லரசு ஆகும் என்பது நம்பிக்கை
அந்த எழுத்துக்களில் ஆணித்தனமாக இருந்தது. ஆம், வல்லரசு ஆக வேண்டும் என்று அந்த 20-20 அவர் குறிப்பிட்ட ஒன்று. 20 வயது இளைஞர்களும் 20 வயது இளைஞர்களும் இவர்களால் இணைந்துதான் இந்த நாடு வல்லரசு ஆக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவர் அங்கு உணர்ந்தார். உண்மையிலேயே இளைஞர்கள் நாடு வல்லரசு ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று சமூக விரோதிகளால் சில விஷயங்கள் கூட நமக்கு தவிடுபொடியாக போகலாம். ஆனால் இளைஞர்கள் நினைத்தால் அந்த சமூக விரோதிகளையும் அடித்து துவம்சம் செய்து இன்று நாடு வல்லரசாகும் ஒரு முன்னேற்ற பாதையில் நாம் செல்ல முடியும். இது எந்தவித மாற்றமும் கிடையாது. மாணவர்களும் இன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஒரு புகைப்படத்தை பார்த்தால் கூட நின்று அவருக்கு வீர வணக்கம் செய்ய தோன்றும் என்ற அளவுக்கு இவரது வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது. ஒரு அறிவியல் விஞ்ஞானி எப்படியெல்லாம் இன்று உலகமே வியக்கும் ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்து இந்தியாவை பார்த்தால் மற்ற நாடுகளும் பெயர்ந்து போகும் அப்படி என்ற ஒரு பயத்தை வித்திட்டவர் இவர் ஒருவரே. ஆனால் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அங்கு அழிக்கும் நோக்கம் இவருக்கு கிடையாது. ஆனால் இந்தியா என்பது மிகப்பெரிய பொருளாதாரத்திலும் அறிவிலும் வளர்ச்சியிலும் மிகவும் வல்லரசாகிவிட்டது என்பது இவரது வளர்ச்சியில் தெரிந்திருக்கும். ஆனால் ராமேஸ்வரத்தில் பிறந்து இன்று விண்வெளிக்கே சென்று அந்த விண்வெளியில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து செயல்பட்டிருக்கிறார் அல்லவா? இவர் உண்மையிலேயே நாடு வல்லரசாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டிருக்கிறார். இவரை பின்பற்றி வரும் இளைஞர்களும் மாணவர்களும் வல்லரசு ஆக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்படுவோம். நன்றி.